இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா ஆயத்தமா, இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. ஆயத்தமா ஆயத்தமா, இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. எக்காள சத்தம் வானில் முழங்க, தூதர்கள் சூழ வந்திடுவார். எக்காள சத்தம் வானில் முழங்க, தூதர்கள் சூழ வந்திடுவார். ஆவலுடன் நாம் காத்திருப்போம், அவர் வருகை நாளிதுவே. ஆவலுடன் நாம் காத்திருப்போம், அவர் வருகை நாளிதுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக சியோன் மகளை நிகழ்ச்சிகளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பயத்தையும் ஒரு எச்சரிப்பையும் ஒரு புகழ்ச்சியும் உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிற வேளையிலே வரப்போகிற நாட்களிலே ஆண்டவர் அவருடைய ஜனங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்களை சொல்லுகிறார். ஏத்திலே நாம் வாசிக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். உன் நிமித்தம் நடுங்கி அவர்கள் வேதனைப்படுவார்கள். இன்று நான் தொடங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். This very day I will begin. நான் இன்று ஒரு காரியத்தை துவங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒன்றை துவங்கினால் ஆண்டவரே அதை முடிப்பார். ஆண்டவர் துவங்குகிற காரியங்கள் அற்பமாக கூட இருக்கலாம், ஆண்டவர் அதை மகிமையாய் மாற்றுகிற தேவனாக கூட இருக்கிறார். யோபுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் அதை நான் சம்பூர்ணப்படுத்துவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நமது வாழ்க்கையில ஒன்றை ஆண்டவர் துவங்கி இருக்கிறார். எனவேதான் ஓடுகிறோம், அவருக்காய் கிரியைகளை செய்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நமது வாழ்க்கையில துவங்கின இயேசு இன்றைக்கு முடிக்கிற வரையிலும் நமது வாழ்க்கையில அவமானங்கள் வரலாம், சிலுவை வரலாம். ஆனால் நாம் சிலுவையை அவமானத்தையும் பார்க்க வேண்டாம், இயேசு வைத்திருக்கிற மகிமையை பார்க்க வேண்டும். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக மாறணுமோ, இன்றைக்கு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் ஏற்படுத்தப்பட்டோமோ, அன்றைக்கே நமக்குள்ளே அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே, மோசே மரித்த வேளையிலே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார், நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னார். யோசுவாவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்தது, எரிகோ வந்தது, யோர்தான் வந்தது. ஆண்டவர் கைவிட்டாரா? இல்லவே இல்லை. அவர் விசாரிக்க துவங்கினார். யோசுவா, நானும் என் வீட்டாருமை என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி செயல்பட்டு முடிக்கிற வரையிலும் ஆண்டவர் கைவிடவே இல்லை. இன்றைக்கு இந்த காலை செய்தி நேரத்திலே அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை தொடங்கி இருக்கிறார். அருமையானவர்களே, உபாகமத்தின் புத்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்திலே இவ்விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய மகத்துவமான கரத்தையும் வல்லமையையும் மகத்துவத்தையும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். மகத்துவம், வல்லமை, அவருடைய கரம். மோசே பார்க்கிறார், ஓ இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் இவ்வளவு கண்மறைந்த தண்ணீரை கொடுக்கிறார், காடையை கொடுக்கிறார், மன்னாவை கொடுக்கிறார், எதிரியுடைய கிரியைகளை முறியடிக்கிறார், மேக ஸ்தம்பங்களை பார்க்கிறார், இந்த மகத்துவத்தை பார்க்கிறார், வல்லமையை பார்க்கிறார். எல்லாம் அவருடைய கரம் என்பதை அறிந்திருக்கிறார். எஸ்ஐயா 43ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே, இதோ நான் புதிய காரியத்தை
செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும். ஆண்டவர் புதிய காரியங்களை துவங்க விரும்புகிறார். இதுவரையிலும் பழைய காரியங்களை பார்த்து கொண்டிருந்த நமது வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். ஒரு புதிய வழி, ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய நீரூற்று, ஒரு புதிய வரம், ஒரு புதிய வாசஸ்தலம் ஆண்டவர் உண்டாக்க விரும்புகிறார். அருமையானவர்களே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு இதை துவங்க போகிறார். ஒரு புகழ்ச்சியை நான் தொடங்குவேன் என்று சொல்லுகிறார். நம்மை எதிர்க்கிறவர்கள் அறிவார்கள், இவர்கள் இன்னார். ஒரு பயமும் நடுக்கமும் உண்டாகும். யோசுவா 2ஆம் அதிகாரத்திலே எரிகோவை வேவு பார்த்து வரும்படிக்கு அங்கே யோசுவா 2 வேவுகாரர்களை அனுப்புவார். அவளுக்கு பயம், அந்த தேசத்தில் உள்ளவர்களை எப்படி ஜெயிக்க முடியும் என்று. ஆனால் அவள் அந்த தேசத்துக்கு செல்லும் போது ராகாப் சொல்லுவாள், நீங்கள் என்றைக்கு இந்த தேசத்திற்காக புறப்பட்டு வந்தீர்களோ எங்களுக்கு ஒரு பயமும் நடுக்கமும் உண்டாயிற்று என்று சொல்லுவார். உனக்கு தெரியாது உன்னை சூழ்ந்திருக்கிற ஆண்டவர் யார், என்ன காரியங்களை செய்கிறார், எப்படிப்பட்ட வழிகளை திறக்கிறார், உனக்காக என்ன யுத்தங்களை பண்ணுகிறார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்த எதிராளி பயப்படும்படி, நடுங்கும்படிக்கு, திகில் உண்டாகும்படிக்கு காரியங்களை செய்கிறார். யூதர்களுக்கு பயம், ஆமான் மூலமாக அழிவு வரும் என்று அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்தர் ராஜாத்திய அரண்மனையில் என்ன நடக்குமோ என்று பயப்படுகிறார். ஆனால் கூட்டம் கூட்டமாக உபவாசித்தார்கள். என்ன தெரியுமா, எதிராளி ஆகிய ஆமான் ஒரு நாள் பயந்து நடுங்கினான். அமர்மையானுடைய ஒரு திகில் அவனை சூழ்ந்து கொண்டது. நீ ஜெபிக்கிற ஜெபம் மற்றவர்களுக்கு அற்பமா இருக்கலாம், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நல்ல பரிசுத்த வாழ்க்கை மற்றவர்கள் ஏளனமாய் பேசிக் கொண்டிருக்கலாம். பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். ஒரு பயமும் திகிலும் இயேசு உண்டாக்குவார். எஸ்தரும் யூதர்களும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று உலகம் அறிகிற நாள் ஒரு நாள் வந்தது. ஒரு களிப்பு வந்தது. ஆமருமையானுடைய உன் வீட்டில் உன்னோடு கூட இருக்கிற இயேசு ஒரு பயத்தையும் திகிலையும் உண்டாக்குவார். வேதத்திலே வாசிக்கிறோம், உன்னை ஆண்டவர் கனம் பண்ணுவார். தேவன் நல்ல கிரியைகளை செய்கிற வேளையிலே அவர் உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்பட உன்னை கனம் பண்ண விரும்புகிறார். தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளையை கனம் பண்ணுகிறார். என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீ பரிசுத்தத்திலே கனம் பண்ணுகிறாயா? ஜெபத்தில் கனம் பண்ணுகிறாயா? அவருடைய ஊழியத்தில் கனம் பண்ணுகிறாயா? காணிக்கைகளிலே கனம் பண்ணுகிறாயா? அவருடைய பக்தி மார்க்கத்தில் நீ கனத்துக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாயா? ஆண்டுடைய காரியத்தை நேசிக்க வைக்கிறாயா? உபவாசிக்க வைக்கிறாயா? தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறாயா? ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறாயா? குடும்ப ஜெபம் பண்ணுகிறாயா? உன் பிள்ளைகளை உன்னோடு கூட முழங்கால் படியிட வைக்கிறாயா? தேவனை நடுக்கத்தோடும் பயத்தோடும் சேவிக்க வைக்கிறாயா? நிச்சயமாகவே ஐஸ்வர்யமும் உண்டாகும், கனமும் உண்டாகும். ஏத்தலை வாசிக்கிற கர்த்தர் கூடவே இருந்தார். கர்த்தர் கூட இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? தேவனுடைய பயங்கரங்கள் தானாக வரும். தானாக தேவனுடைய பயங்கரங்கள் வர ஆரம்பிக்கும். கர்த்தர் கூட இருந்தால் என்ன நடக்கும்? எல்லாம் நமக்கு அனுகூலமாக மாறும். எதெல்லாம் எதிர்ப்பாக இருக்கிறதோ, எதெல்லாம் பிரச்சனையாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு அனுகூலமாக, ஆதரவாக, துணையாக, ஒத்தாசையாக, உதவியாக ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். முடிவாக நாம் வாசிக்கிறோம், கீர்த்தியை கேட்க செய்வார். உன் கீர்த்தியை கேட்பார்கள். இதுவரையில நம்மை குறித்து கேட்டது ஒருவேளை அற்பமான காரியங்களை கேட்டிருக்கலாம், சாதாரண காரியங்களை கேட்டிருக்கலாம். ஒருவேளை யாரும் இதுவரையும் உன் பெயரை தெரிந்திருக்காது, உன்னை குறித்து ஒன்றும் தெரிந்திருக்காது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நான் தொடங்குவேன், உன் கீர்த்தியை கேட்கும்படிக்கு நான் துவங்குவேன், நான் துவங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஈசாக்கு விதை விதைத்தால் அங்கே 100 மேனி பலனை அறுக்கிறான். அவன் கீர்த்தி தொடங்கின வேளையிலே அபிமெலேக்கு பொறாமைப்படுகிறான். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கும் தேவனுக்கு வைராக்கியமாய் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளும் சந்திக்கிறதான காரியம். ஆனால் பயப்படாதிருங்கள். ஆண்டுடைய பிள்ளையை உன் கீர்த்தியை தடுக்க முடியாது என்று சொல்லுவர்கள் வருவார்கள். சப்பானிகளை போன்றவர்கள், குருடர்களை போன்றவர்கள் உன் காரியத்தின் புகழ்ச்சியை தடுக்க பெரிய எதிர்ப்புகள் கொடுப்பார்கள், பெரிய பொறாமையின் சக்திகளாக நிற்பார்கள். நீ கலங்காதே, கர்த்தரை சார்ந்திரு. ஆண்டவரே, இன்று நீ தொடங்குவேன் என்று சொன்னேன், இன்று நீ தொடங்க போகிறேன். ஆண்டவர் மோசையை கொண்டு சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்று உன்னாலே பயமும் திகிலும் அடையும்படி செய்ய நான் இன்று தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்பார்கள், உன் நிமித்தம் நடுங்கி அவர்கள் வேதனைப்படுவார்கள் என்று சொன்னார். அது நடந்ததா? கர்த்தர் அப்படியே வேதனைப்பட செய்தார். எதிராளிகளை இவர்கள் எதிர்க்கவில்லை,
தானாகவே அவர்கள் எதிர்க்க வந்தார்கள். இவர்கள் சண்டை போடவில்லை, கர்த்தரே யுத்தங்களை செய்தார். அவர்களுக்கு ஒரு கீர்த்தி உண்டானது. தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை மேன்மைப்படுத்தினார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு கீர்த்தியை உண்டாக்கி, ஒரு புகழ்ச்சியை உண்டாக்கி உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், பயமும் திகிலும் உண்டாக்குவார். இன்றைக்கு ஒன்றை தொடங்குவார், அவரே முடிப்பார், அவரை ஜெயமாக்குவார், அவரை உங்களை கனம் பண்ணுவார். நான் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உடைய மகிமை உள்ள நாமத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன்னாலே பயமும் நடுக்கமும் உண்டாக உன்னை கனம் பண்ணுவேன், உன்னை தொடங்குவேன், கீர்த்தி உண்டாக்குவேன் என்று சொன்னேன். இதை செய்தி கேட்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒன்று தொடங்கும் ஆண்டவரே, ஒன்றை தொடங்கும் ஆண்டவரே. இவர்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பூமியின் ஆண்டவர் எல்லை எங்கும் உள்ள ஜனங்கள், வானத்தின் கீழ் இருக்கிற ஜனங்கள் உன்னாலே தேவனுடைய பிள்ளைகளாலே ஆச்சரியமான காரியத்தை காண, புகழ்ச்சியை காண இன்றைக்கு இவர்களுக்கு ஆரம்பியும் ஆண்டவரே. அந்த ஆரம்பம் இவளுக்கு வெற்றியாக மாறுவதாக. இவளுடைய இயேசு இருப்பதை இவர்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளட்டும். இவளுடைய இயேசு கிறிஸ்துவோட வல்லமை இருப்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளுகிற நல்ல கிரிகளை ஆரம்பியும். அதற்காக இவர்கள் எந்த காரியத்தில் பயந்து நடுங்கி கலங்கி தோய்ந்து போயிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டுடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவே, அற்புத கரம், அற்புத வல்லமை, அற்புத ஆவியானவர் இன்றைக்கு செயல்பட போவதற்காக நன்றி. நாங்கள் இன்றைக்கு ஒன்றை காணப்போகிறோம். இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் சுகமாக்குதலை காணப்போகிறார்கள், தேவனுடைய விடுதலையை காணப்போகிறார்கள், அதிசயத்தை காணப்போகிறார்கள். இப்படி செய்ய ஆரம்பித்ததற்காக நன்றி. புதிய காரியங்களை செய்யும், இவர்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.